சென்னை எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதற்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். நாங்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்க எண்ணெய் கசிவு பிற்காலத்துல ஏற்படக்கூடாதுன்னா அப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். டிசம்பர் 3, 4, 5 சென்னையில மிகப்பெரிய மழை ஏற்பட்டது, வெள்ளமும் ஏற்பட்டது. அப்ப இந்த பகுதியில எல்லா இடத்துலயும் வெள்ளம் இருந்தது. ஆனா 4ஆம் தேதியே இங்க எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குது. எண்ணெய் கசிவு ஏற்பட்டவுடனே மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இங்க புகார் கொடுத்திருக்காங்க. எண்ணெய் கசிவு இங்க ஏற்படுகிறது இந்த எண்ணூர் பகுதியில, இந்த மணலி தொழில்பேட்டை பகுதியில எல்லாம் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குன்னு அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அந்த சமயம் அதுவும் ஒரு கம்பெனி பேர்ல சிபிசிஎல் தான் எண்ணெய் கசிவுக்கு காரணம்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சிபிசிஎல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க எண்ணெய் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நாங்க இங்க பர்ஃபெக்டா இருக்கு, அந்த எண்ணெய் கசிவு ஏற்படாம இருக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் நாங்க மேற்கொண்டு இருக்கிறோம், அதனால எங்களுடைய கம்பெனில இருந்து இங்க எண்ணெய் கசிவு ஏற்படலன்னு அவங்களும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் அங்க போயிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு ஆய்வு மேற்கொண்டு இங்க ட்ரேசஸ் ஆஃப் ஆயில், அதாவது கொஞ்சோண்டு எண்ணெய் பசை இருக்குது, அவ்வளவுதான், பெரிய பாதிப்பு இல்ல, இதனால எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்போ மக்களுக்கு பாதிப்பு இருக்காது, தானா போயிடும்னு அவங்களும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா மழைக்காலம் முடிஞ்சு எல்லாருக்கும் இங்க அதிகமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மழை முடிஞ்சவனே வெயில் ஏற்பட்டா அந்த ரசாயனம், அந்த வெயில்னால இந்த எண்ணெயில இருந்து வரக்கூடிய ரசாயன வாசனை ரசாயனத்துல இருந்து ஏற்படுற துர்நாற்றம் மக்களுக்கு மூச்சு திணறல இருந்து எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பறவைகளும் மீன்களும் இறந்து போயிருக்குது. பாத்தீங்கன்னா இந்த பகுதியில நிறைய கூழக்கடெல்லாம் இருக்கும்னாங்க, அப்புறம் அந்த ஸ்டார்க்கு நார் எல்லாம் இருக்கும்னாங்க, எதுவுமே இல்ல, எல்லாம் செத்து மடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் கால்நடைகள், ஆடு மாடெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த தண்ணி தானே குடிக்கணும், அதுங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கும் பாத்தீங்கன்னா தோல் பிரச்சனையில இருந்து, அதே போல மூச்சு திணறல் பிரச்சனையில இருந்து, குடி தண்ணீர் இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, வாழ்வாதாரமும் இல்ல. எண்ணெய் கசிவு ஏற்பட்ட பிறகு இவங்களால போட்டை எடுத்துக்கிட்டு அவங்க முகத்துவாரத்துக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு முடியல. நீங்க இங்க இருக்கிற அந்த பக்கிங்ஹாம் முகத்துவாரத்துக்கு போனாதான் கடலுக்குள்ள போக முடியும். கடலுக்குள்ளே போக முடியலன்னா எப்படிதான் மீன் பிடிப்பாங்க? எதுவும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு மாசமா எதுவும் பண்ண முடியாம அவங்க சும்மா இருக்கிறாங்க. அததான் இந்த மக்களும் இங்க சொல்றாங்க. இப்ப எண்ணெய் கசிவு இருக்குது, ஏற்பட்டிருக்கு, ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலன்னு இந்த கம்பெனிகளை மூடி மறைச்சிட்டாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா கிரீன் ட்ரிபியூனல், பசுமை தீர்ப்பாயம் அதை ஒரு சுவமோட்டவா எடுத்து அவங்க விசாரிச்சிருக்காங்க. என்ன ஏற்படுது, இவ்வளவு தூரம் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய செய்திகள் வருது. என்னன்னு விசாரிக்கும் போது அப்பயும் என்ன சொல்றாங்க, இல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, அந்த சிபிசிஎல்ல தரையில ஒட்டி இருக்கிற எண்ணெய் தான் இந்த தண்ணியில கலந்துருது, அதை கள்ளி சக்கர், அதாவது அந்த கழிவு நீர் அகற்றும் அந்த இயந்திரம் மூலமாவே எடுத்துடலாம், அதுக்கு ஒன்னும் பெரிய மிஷினரி எல்லாம் தேவைப்படாதுன்னு அவங்க கம்பெனியும் சொல்லுது, அந்த மாசு கட்டுப்பாடு வரையும் சொல்லுது. திருப்பி துருக்கி விசாரிக்கும் போது தான் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெய் எல்லாம் பரவி இருக்குது. யாராலையும் போட் எடுத்துட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியுமா இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. இங்க வந்தப்ப மக்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 10 அடிக்கு நீங்க போய் கீழே நின்னா 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னாலே ஒரு பஞ்சு போட்டு எடுக்கணும், இரும்பு போட்டு எடுக்கணும்ன்றாங்க. ஒரு தண்ணியில எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும்? வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்ல பிளாஸ்டிக் குப்பைய பிளாஸ்டிக் வாளியில எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? இங்க இவ்வளவு பெரிய கம்பெனிங்க இருக்கு, இவ்வளவு அனல் மின் நிலையங்கள் இருக்கு, துறைமுகம் இருக்கு, யார்கிட்டயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? இதை எப்படி எடுப்பாங்க? வெறும் சாதாரண பக்கெட்லயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்து ஊத்திட்டு இருக்காங்களா? இது என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.